வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் அலர்ட் பார்க்க போறோம்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRBல ஃபார்மசிஸ்ட் 889 வேகன்சிஸ் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன் போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியே நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பே ஸ்கேல் 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபா வரைக்கும். டோட்டல் வேக்கன்சிஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 889 வேக்கன்சி. சரிங்களா? சரி, வாங்க இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, உங்களோட ப்ரௌசரில் இருக்கக்கூடிய கூகுளில் MRB அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். இதில் உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா MRBயோட ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த பேஜுக்கு, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10/8/2022, டேட் ஆஃப் க்ளோசிங் 30/8/2022, எக்ஸாம் டேட்டு இன்னும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. இதில் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சேம் இதுதான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 10/8/2022, க்ளோசிங் வந்து 30/8/2022. இதில் ஃபீ பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே 30/8/2022. சரி, டிஸ்க்ளைமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க, அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. இந்த செக் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, ஏன்னா எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்க. சரிங்களா? இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இதில் ஆல்ரெடி நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டுக்காக தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? போஸ்ட் அப்ளைட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கும். இதில் டேட் ஆஃப் பர்த் உங்களோடது ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து இயர் தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டேட் ஃபில் பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏஜ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். சரி, அடுத்தது கம்யூனல் கேட்டகரி. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை இதில் ஃபில் பண்ணிடுங்க. இதில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிட் யூ அப்ளைடு ஃபார் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இன் 2019. இப்போது ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட 2019ஓட ஃபார்மசிஸ்டோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணுறேன், இப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன், பழசு 2019ல் அப்ளை பண்ணலை அப்படின்னா இதில் நோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, இதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். வேணும்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை ஒரிஜினலோ இதில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட டிகிரியோ வேறு எந்த இதுவும் போடக்கூடாது, இனிஷியல் மட்டும்தான் இதில் போடணும். சரிங்களா? இதில் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும், ஃபுல் நேம். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை இங்கே போட்டுடணும். சரிங்களா? உங்கள் இமெயில் அட்ரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜெண்டர் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதில் நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு, அதாவது அல்ஃபா நியூமரிக்கல் அல்ஃபபெட்டும் இருக்கணும், கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது மாதிரி இருக்க மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள்
இதில் ரெடி பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? இது நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பாஸ்வேர்டு. சரிங்களா? அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுக்கணும். அதாவது எந்த மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடியும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் திரும்பியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துடணும். இந்த பாஸ்வேர்டு, இதில் மெயில் ஐடி, இந்த மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டெலாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்டரி மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி இருந்ததுன்னா செகண்டரி மொபைல் நம்பர், ஓகேவா? ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இது இல்லாமல் வேறு ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார் ஹேஷ்டேக் இல்லாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணாமல் விடலாம், ஆப்ஷனல். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபீல்டுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. இங்கே இருக்கிற கேப்சாவை கூட ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி இதுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் கொடுத்த ப்ரைமரி மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்த ஓடிபியை மொபைல்லையோ இல்லை இமெயில்லையோ வந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 8 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதை நம்ம ஸ்டெப்ஸை நீங்கள் 8 ப்ராசஸை நீங்கள் முடிக்கணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று தானாக ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதில் நம்ம இன்னும் ஃபில் பண்ணி முடிக்கல இல்லையா, அதனால் பெண்டிங்னு வரும். உங்களோட பேர் இதில் இருக்கும், நீங்கள் கொடுத்த நேமு. இதில் ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த எடிட் அப்ளிகேஷன் இருக்கும். பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இதை விட்டு வெளியில் போகணும், நான் இப்போதைக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லை கையில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் நேம் வந்து கொடுத்த நேம் இதில் வந்துடும், டேட் ஆஃப் பர்த்தும் ஆல்ரெடி வந்துடும். இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏஜ், வயசும் வந்துடும். மொபைல் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தது வந்துடும், ஜெண்டரும் கொடுத்தது வந்துடும், மொபைல் நம்பர், செகண்டரி மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்துடும். சரி, இதுக்கப்புறம் தேவையான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஃபாதர்ஸ் நேம் ஃபில் பண்ணணும். முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸை தவிர இப்போதைக்கு உங்களுடைய அப்பா பேர் ஃபாதர்ஸ் நேம், அம்மா பேர் மதர்ஸ் நேம், ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான். நீங்கள் பெட்டர் கொடுத்துறது நல்லது. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப், ஆதாராக எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி தான். எக்ஸாமுக்கு அந்த நம்பரே கொடுத்துருங்க. பேன் நம்பரும் ஆப்ஷனல் தான். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நானாக ஃபில் பண்ணியிருக்கேன். மதர் டங் வந்து மோஸ்ட்லி தமிழாக தான் இருக்கும், கொடுத்துருங்க. இல்லைனா எந்த மதர் டங் வருதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட் இல்லைனா சிங்கிள் இருக்குன்னாங்க அதை ஸ்டேட்டஸை போடுங்க. மேரிட் அப்படின்னு இருந்தால் ஸ்பவுஸ் நேம் வரும். அந்த ஸ்பவுஸ் நேமையும், அதாவது கணவன் பெயர் இல்லைனா மனைவி பெயர், ஆணாக இருந்தாங்கன்னா மனைவி பெயர் வரும், அதை ஃபில் பண்ணிடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்து நீங்கள் பிறந்த ஊரோட பேர் எழுதிடுங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? தேவையானதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு செகண்ட் வந்திருக்கு. செகண்ட் பார்ட்டில் வந்து நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இதில் நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டி உங்களுக்கு இந்தியனாக இருக்கும், இந்தியன் போட்டுருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. நேட்டிவ் ஸ்டேட்டு, கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அதோட சப்காஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி அதோட சப்காஸ்ட்டுன்னு இருக்கும். ரிலீஜன் வந்து எந்த ரிலீஜன், என்ன மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எந்த தாலுக்காவில் வாங்கியிருக்கீங்க, யார் வந்து அதை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி, அதிகாரியின் பதவி, அதாவது தாசில்தாரா, டெப்யூட்டி தாசில்தாரா யார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும், சர்டிஃபிகேட்டோட நம்பர், சர்டிஃபிகேட் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த சர்டிஃபிகேட்லேயே டேட் போட்டிருக்கோம் அந்த டீட்டெயில், இது எல்லாத்தையும்
நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணணும். தேர்டு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதில் சேம் இதுவாக இருந்தது உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் தான் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது வந்துடும். இல்லை என்னோட அட்ரஸ் இப்போதைக்கு தற்காலிகமாக இங்கே இருக்கிற என்னோட பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது செப்பரேட்டாகவும் அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ் இங்கேயும் பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கேயும் கொடுக்கணும். சேமாக இருக்கும் பட்சத்தில் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரிங்களா. ஃபஸ்ட்டு அட்ரஸ்ஸு, அடுத்தது சிட்டி இல்லைனா தாலுக்கா, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு கரெக்டாக கிளியராக கொடுத்துருங்க. ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வர மாதிரி ஆர்டர் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் இது நீங்கள் இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஃபோர்த்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. இதில் உங்களோட எஸ்எஸ்எல்சி, ஹச்எஸ்சி 10th 12th உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதில் போடணும். அதோட இயர் ஆஃப் பாசிங் ஒவ்வொன்றுத்தையும் 10th எப்போ முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, எவ்வளோ டோட்டல் மார்க்ஸு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா. நீங்கள் இதை ஃபில் பண்ண இதில் வந்துடும். டோட்டல் மார்க்கும் உங்களோட மார்க்கும் வச்சு கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் வந்துடும். தமிழில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டிருக்காங்க. இதை எஸ்ஆர் நோ மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சிலில் என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது ரெண்டும் தேவை. சரிங்களா. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் நீங்கள் 2019 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீ வந்து கட்ட தேவையில்லை மறுபடியும், அதுக்கான டீட்டெயில்ஸ் இது. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் 2019 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா வரும். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ கொடுத்துருங்க. இதில் அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ கொடுத்துருங்க. எக்ஸர்விஸ்மேன் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. டிஃபரன்ஷியலி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் இப்போ கரண்ட்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அப்லோட் இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா. இதில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் ஃபோட்டோ இருக்கும். இங்கே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இதில் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அப்லோட் சிக்னேச்சர் இருக்கும். இதில் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் இதில் பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பணும், அப்லோட் பண்ணணும். 12th மார்க் ஷீட் இதில், PHARM.D மார்க் ஷீட் இதில், PHARM.Dயோட சர்டிஃபிகேட் இதில், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அது இதில் அப்லோட் பண்ணணும். இது எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோ, அதாவது உங்கள் டெஸ்க்டாப்போ இல்லைன்னா எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்படி தான் இதில் ஒவ்வொன்றுத்தையும் அப்லோட் பண்ணணும். இதில் PHARM.D கேண்டிடேட் அப்படின்னா PHARM.D வரும், BPHARMனா BPHARM வரும், D.PHARMனா D.PHARM வரும். சரிங்களா. என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிகிரி இல்லைனா டிப்ளமோ வரும். அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். டிகிரியாக இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், டிப்ளமோனா டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரொசீஜருக்கு முன்னாடி ஸ்டெப்பு ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம். அதாவது உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கான பார்கோட், நீங்கள் ஃபில் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பிரிண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம், அதாவது 9th அண்ட் லாஸ்ட் ஸ்டெப். இதை நீங்கள் கீழே இறக்கிட்டு வந்தீங்க, ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு லாஸ்ட்டு வரும் பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணலை இல்லையா, அதுக்கான டிக்ளரேஷன் இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷனில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே என்னோட ஓன் இதில் தான் நாலேஜில் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா எடிட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா இதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரிண்ட் கொடுங்க, இல்லைனா கண்டினியூ டு பேமெண்ட் கொடுங்க. ஓகே, நம்ம பேமெண்ட்டுக்கு போகலாம். பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு 600 இருந்தால் 600 வரும், 300 இருந்தால் 300 வரும். இதில் ஐ சர்டிஃபிகேட் தட் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் above is true to the best of my knowledge and belief. If at any stage any information is found to be false or incorrect, my application will be liable to be rejected. ஓகேங்களா, இப்போ ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு பிற்காலத்தில் தெரிய வந்ததுன்னா என்னோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒப்புதல் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அதை கொடுத்துட்டு பே நவ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கான பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். சரிங்களா, இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்தாலும் கிரெடிட் கார்டு, இல்லைனா டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இருந்தாலும் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் அப்ளிகேஷன்ற இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அதே மாதிரி இன்பிட்வீனில் நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா உங்களோட மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க இல்லையா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டும் இந்த கேப்சாவும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறமேட்டு ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி இல்லை அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது ஜாப் வாலெட் வரும்பொழுது நம்ம மற்றும் ஒரு ஜாப் வாலெட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.